2 சிஎஸ்கே வீரர்களுக்கு அடித்த ஜாக்பாட், 3 தமிழக வீரர்களுக்கு அடித்துள்ள ஜாக்பாட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதாவது ரவீந்திர ஜடேஜாவுக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடரில் டெஸ்ட் தொடரில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ருத்ராஜ் கைக்வாடுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படும் ராணி கோப்பை தொடரில் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. வாங்க முழு விவரம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடர் வந்து தற்பொழுது ஏஷியா கப் நடந்துட்டு வருது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வந்து இந்திய அணி பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவுக்கு வைஸ் கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ஃப்ராஸ் கான், முகமது ஷமி இவங்க 2 பேருமே வந்து இதில் இடம் பெறல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷமியோடைய மெடிக்கல் ரிப்போர்ட் இன்னும் வரல. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்ஃப்ராஸ் கான் பார்த்தீங்கன்னா இன்னும் காயத்திலிருந்து குணமடையலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அஜித் அகர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கருநாயகர் நீக்கிட்டு தேவ்தேவ் படிக்கல் திருப்பியும் இடம் பெற்றிருக்காரு. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தேவ்தேவ் படிக்கல் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் பார்த்தீங்கன்னா தரம்சாலாவில் ஒரு 50 அடிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா ஏ அணிக்காக சிறப்பாக விளையாடிட்டு வராரு. பட் நம்மளுடைய கருநாயகர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கடைசி மேட்ச்சில் அவர் பண்ணலை. அதனால் அவர் வந்து எடுக்கலை. அது மட்டும் இல்லாமல் 3 தமிழக வீரர்களை வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடரில் இடம்பெற்றிருக்காங்க. அதாவது ஜெகதீசன், வாஷிங்டன் சுந்தர், அது மட்டும் இல்லாமல் சாய் சுதர்ஷன், இவங்க 3 பேர் இடம் பிடிச்சிருக்காங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்படிலாம் தெரிஞ்சுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.